7th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா இந்த போமோட எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப், லுக் அட் த பிக்சர், டிஸ்கஸ் இன் பேர்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் இட் பிஃபோர் த கிளாஸ். இந்த பிக்சரை பாருங்கள். இஃப் யூர் கிராண்ட்மதர் இஸ் ரெடி ஃபார் அ பைசைக்கிள் ரேஸ், சைக்கிள் ரேஸ்க்கு உங்களுடைய பாட்டி ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து என்ன செய்வீங்க? வில்லிங் டு பிளே ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக் அப்படிங்கிறது என்னென்னா கண்ணாம்பூச்சி ஆட்டம். உங்கள் கூட ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கிராபிங் அ லாலிபாப் ஃப்ரம் யூ. உங்கள் கையில் இருக்கிற ஒரு லாலிபாப்பை கையிலேருந்து அவங்க பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஹவு வில் யூ ரியாக்ட் டு தீஸ் சிச்சுவேஷன்ஸ்? நான் 3 சிச்சுவேஷன் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட நீங்கள் கோச்சிக்குவீங்க, இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. என்ன பாட்டி இந்த மாதிரி செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see the explanation of the poem. The computer swallowed grandma. The computer swallowed grandma. Yes, honestly, it's true. She pressed control and enter and disappeared from view. It devoured her completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet, but nothing did I find. In desperation, I asked Jeeves my searches to refine. The reply from him was negative. Not a thing was found online. So, if inside your inbox, my grandma you should see, please copy, scan and paste her in an email back to me. Written by an anonymous poet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. anonymous அப்படின்னா யார் எழுதுனாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான் anonymous அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் சர்ச் பண்ணதில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த போமை எழுதினவங்க சினியட் ஆஃப் த லாக் அப்படிங்கிறவர். தி கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா போமோட போயட் சினியட் ஆஃப் த லாக் அப்படிங்கிறவர். அவர் ஜூலை 2004 தி டெய்லி மெயில் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண ஒரு போம் தான் இந்த தி கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா அப்படிங்கிற இந்த போம். இதை எழுதினவங்க சினியட் ஆஃப் த லாக் அப்படிங்கிறவர். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தி கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. கம்ப்யூட்டர் கிராண்ட்மா. கிராண்ட்மா அப்படின்னா பாட்டி. ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருக்கு? பாட்டியை விழுங்கி இருக்கு. ஸ்வாலோ அப்படின்னா முழுங்கிறது, விழுங்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. கிராண்ட்மா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை பற்றி சில விஷயங்கள் நம்ம ஒரு ரீகால் மாதிரி பண்ணலாம். 1930s. ஸோ இந்த டைமில் தான் வந்து கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக சோஷியல் மீடியா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியாவில் என்னென்ன வரும்? இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இந்த மாதிரி எல்லாமே சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாவை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் ஒவ்வொருத்தவங்கள ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்காக, தொடர்பு கொள்றதுக்காக. ஏன்னா முன்னாடி இருந்த தொலைத்தொடர்பு கருவிகளை விட சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் மக்கள் ஒருத்தவங்கள கனெக்ட் பண்ணுறது, அதை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு. சோஷியல் மீடியா டெய்லியுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற
ஒரு பெரிய அடிக்ஷனே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த போம் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. கிராண்ட்மாவை என்ன பண்ணிருச்சான்? கம்ப்யூட்டர் விழுங்கிருச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் போயிட்டு சொல்லியிருக்காரு. எஸ் ஹானஸ்ட்லி இட்ஸ் ட்ரூ. உண்மையாக சொல்கிறேன், இது உண்மைதான், யாரும் பொய் நினைக்காதீங்க. நான் என்ன பண்ணுறேன், நேர்மையாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், என்னோட பாட்டியை கம்ப்யூட்டர் விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. She pressed control and enter and disappeared from view. இந்த லைன்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த போயட்டும் அவங்க பாட்டியும் ஏதோ ஒரு வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அந்த டைமில் அந்த கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிற இந்த 2 கீயும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க. உடனே அவங்க ஸ்க்ரீனில் என்ன ஆகிடுது, போயட்டால் இவங்கள பார்க்க முடியல, அந்த பாட்டியை பார்க்க முடியல, அவங்க கிராண்ட்மாவை பார்க்க முடியல. அந்த கிராண்ட்மா என்ன ஆகிடுறாங்க, மறைஞ்சு போயிடுறாங்க. போயட்டோட வியூ பார்வையிலேருந்து என்ன ஆகிடுறாங்க, டிஸப்பியர் ஆகிடுறாங்க. தி கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. எஸ் ஹானஸ்ட்லி இட்ஸ் ட்ரூ. ஷி pressed control and enter and disappeared from view. Second stanza. It devoured her completely. Devour அப்படின்னா முழுமையாக அவங்கள சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட் ஈகர்லி, முழுமையாக. டிவோர் அப்படின்னா முழுமையாக அவங்கள சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த தாட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்குவம். ஸ்குவம் அப்படின்னா நம்ம உட்காந்துருக்கிற பொசிஷன்லேருந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் நெளிகிறோம் பார்த்தீங்களா, நார்மலாக கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமும் அசைகிறோம்ல, அதுதான் ஸ்குவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாட்டி என்னோட வியூலேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே என்ன பண்ணுது அந்த போயிட்ட ஸ்குவம் அவரோட பொசிஷன்லேருந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷி மஸ்ட் ஹாவ் காட் அ வைரஸ். ஸோ இந்த கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பிக்சரில் பாருங்கள், 2 கீஸை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவங்கள உள்ளே கொண்டுட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த பிக்சரில். ஷி மஸ்ட் ஹவ் காட் அ வைரஸ். அவங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது வைரஸ் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 3rd லைனில். ஆர் பீன் ஈட்டன் பை அ வார்ம். இல்லை ஏதாவது ஒரு புழு அந்த மாதிரி அவங்கள கண்டிப்பாக விழுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் சர்ச்ட் த்ரூ த ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணுற ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே ரீசைக்கிள் பின்னில் தான் இருக்கும். ஸோ இவர் போயிட்டு என்ன பண்ணுறாருனா இந்த ரீசைக்கிள் பின்லையும் சர்ச் பண்ணுறாரு. அவங்க கிராண்ட்மா ஒரு வேலை அங்கே தான் இருக்காங்களோ அப்படின்னு. அண்ட் ஃபைல்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட். அவர் சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைல்ஸையுமே என்ன பண்ணுறாரு, தேடி பார்க்குறாரு. ஐ ஹாவ் ஈவன் யூஸ் த இன்டர்நெட் பட் நத்திங் டிட் ஐ ஃபைண்ட். இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்க கிராண்ட்மாவை கண்டுபிடிக்க முடியலை. 4th stanza. In desperation. டெஸ்பிரேஷன் அப்படின்னா நம்பிக்கையே இல்லை இனிமேல் கிடைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் டெஸ்பிரேஷன். இன் டெஸ்பிரேஷன் ஐ ஆஸ்ட் ஜீவ்ஸ். ஜீவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்ச் என்ஜின், கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின். இதில் நம்மளோட கொஷின்ஸ் கேட்டோன்னா அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த போய்ட் என்ன பண்ணுறாருனா ஜீவ்ஸ் அப்படிங்கிற அந்த சர்ச் இன்ஜின்லேயுமே தேடி பார்க்குறாரு, கொஷின் கேட்டு பார்க்குறாரு. My searches to refine. The reply from him was negative. ஆனால் அந்த சர்ச் இன்ஜின்லேயுமே இவருக்கு ஆன்சர் நெகட்டிவ், கிராண்ட்மா இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஆன்சர் தான் கிடைக்குது. நாட் அ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன். நெட்டில் ஆன்லைனில் இவருக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அவங்க கிராண்ட்மாவை பற்றி. லாஸ்ட் ஆன்சர். ஸோ இஃப் இன்சைட் யோர் இன்பாக்ஸ். ரீடர்ஸ்ட்ட கடைசியாக ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு இந்த போயட். உங்கள் இன்பாக்ஸில் ஏதாவது எங்கள் கிராண்ட்மாவை பற்றின இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா மை கிராண்ட்மா யூ ஷுட் சி. என் கிராண்ட்மா உங்கள் இன்பாக்ஸில் எதுவும் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹர் இன் அன் இமெயில் பேக் டு மீ. என் கிராண்ட்மா உங்களோட இன்பாக்ஸில் எதுவும் இருந்தாங்கன்னா காப்பி பண்ணி, ஸ்கேன் பண்ணி, அவங்கள பேஸ்ட் பண்ணி என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு ஹியூமரஸான ஒரு போமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. Lineage of the Lock. The computer swallowed
கிராண்ட்மா அப்படிங்கிற இந்த போமில். ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா அப்படிங்கிற இந்த போம் தி டெய்லி மெயில் அப்படிங்கிற நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் ஜூலை 2004 பப்ளிஷ் ஆனிச்சு. இதோட போயட் சினியட் ஆஃப் த லாக் அப்படிங்கிறவர். இந்த போமை வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்பவுமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்ச ஒரு போம் தான். என்ன காரணம் அப்படின்னா இதோட ஹியூமர், அந்த ஒரு அப்ரோச் ஹியூமர் சென்ஸ்க்காகவும் கற்பனைக்காகவும் இமேஜினேஷனுக்காகவும் இதில் பயன்படுத்தியிருக்க அந்த எளிமையான மொழிக்காகவும் லாங்குவேஜ்க்காகவும் உலகம் ஃபுல்லாகவே இந்த போம்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸ்டார்டிங்லேயே இந்த போயட் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கம்ப்யூட்டர் அவங்க கிராண்ட்மாவை விழுங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவர் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த போம் ஸ்டார்ட் ஆகுது. போக போக பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட்மா கண்ட்ரோல் அண்ட் என்டர் அப்படிங்கிற கீஸை ப்ரெஸ் பண்ணனால அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த சிஸ்டம் வந்து விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரில் இருக்கிற வைரஸ் தான் அவங்க கிராண்ட்மாவை அட்டாக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறாரு. அவரோட ரீசைக்கிள் பின் முழுசாவே தேடி பார்க்குறாரு, ஃபைல்ஸ்லையுமே தேடி பார்க்குறாரு, இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க கிராண்ட்மாவை பற்றி ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல. கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, ஜீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜின் கிட்ட அதுலேயும் என்ன பண்ணுறாரு, உங்கள் கிராண்ட்மாவை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. கடைசியாக ரீடர்ஸ் கிட்ட கேட்குறாரு, உங்கள் இன்பாக்ஸ்லேயாவது என்னோட கிராண்ட்மா இருந்தாங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு காப்பி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்கள என்னோட இமெயிலுக்கு சென்ட் பண்ணி வைங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட்டை இந்த போமில் சினியட் ஆஃப் த லாக் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா அப்படிங்கிற போமில். தேங்க்யூ.